வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசாமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நம்ம இப்போ நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுல ஆண்களுடைய ஆரோக்கியம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் மெயினாக விந்தணுக்களின் ஆரோக்கியம் பற்றி பேசுகிறோம். விந்து செக்ஸ் போது எங்கே போகணும், அது அப்படி அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை வாய்க்கு செக்ஸ் இப்போ விந்து போகணும் அப்படின்னா நீங்கள் எப்படி செக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு வீடியோ போட்டேன். நான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஒரு நாளைக்கு எத்தனை முறை செக்ஸ் வச்சுக்கலாம்? என் ஒய்ஃபு 4 முறை இல்லை 5 முறை செக்ஸ் வச்சுக்கிறோம், இதனால் கர்ப்பம் ஆகாமல் இருக்குமா? மேடம், நீங்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்கிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப வித்தியாசமான கேள்விங்கிறனால இதுக்கு நான் நீங்கள் பதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே கேள்விகள் கேட்டிருக்காங்க, பட் இதே மாதிரி நிறைய பேஜஸில் கேட்டிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் என்னுடைய மேப் பக்கத்தில் இந்த கேள்விகளை கேளுங்க. அந்த மேப்போட லிங்க் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது, நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேப்போட பக்கம் இங்கே இருக்குது. ஏன் நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரமின்மை ஒரு காரணம். அதே சமயம் கேள்விகள் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த கேள்விகளை நான் ஆன்சர் பண்ணுறதில்ல, அவாய்ட் பண்ணிடுறேன். ஒருத்தர் நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கு தனிப்பட்ட முறையில் டாக்டருக்கு கிட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்றா டாக்டரை நேரில் போய் பாருங்கள். இல்லை பொதுவாக நான் பேசுகிறது கேள்விகளை இங்கே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேப் பேஜுக்கு போகும். அந்த பேஜில் போய் நீங்கள் உங்களோட கேள்விகளை இங்கே ரிவ்யூங்கிற பக்கத்தில் நீங்கள் எழுதுங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்னால் உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ரைட் அ ரிவ்யூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணி, இது நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால் இதுக்கு நான் டைம் இப்போ ஒதுக்க முடியாது. ஸோ இப்போ இவரோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கேள்விக்கு முக்கியமான கேள்விங்கிறனால பதில் சொல்கிறேன். நான் வித்தியாசமான கேள்வி, இவ்வளோ நாள் நம்ம பார்க்காத கேள்விங்கிறனால நான் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். இப்போ சாதாரணமாக உடலுறவு செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் விந்து வெளியாகுது. விந்து அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 1 மில்லி 2 மில்லி அப்படி தான் உற்பத்தி ஆகும். 3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், 3 மில்லி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரே நாளில் 4 தடவை செக்ஸ் வச்சிங்களா, 5 தடவை செக்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு விந்தணுக்கள் எத்தனை வருதுன்னு பாருங்கள், விந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு அரை மில்லி வருமா, இல்லை மீறினா 1 மில்லி வரும். அப்போ அதில் விந்தணுக்கள் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ 5ஆவது முறை நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த 5ஆவது தடவை நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பதிலாக போய் விந்து எடுத்து டெஸ்ட்டு கொடுங்க. அதில் விந்தணுக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா உண்மையாலுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 3 நாளைக்கு ஒருக்கா தான், 3 நாள் கழிச்சு தான் ஒரு விந்து டெஸ்ட்டை எடுக்க சொல்கிறோம். அந்த ரிப்போர்ட்டை தான் நான் இதுக்கு முன்னாடி ரீட் பண்ணி காமிச்சேன். இப்போ நீங்கள் 5ஆவது முறை செக்ஸ் வச்சுக்கும் போது உங்களுக்கு நல்ல விந்தணுக்கள் இருந்தால் கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எப்படி நீங்கள் கர்ப்பம் ஆவீங்க? ஸோ ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறையிலையும் ஒருத்தருக்கு 2ஆவது தடவை செக்ஸ் வைக்கும்போது எப்படி இருக்குது விந்தணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பொதுப்படையாக ஒரு ஒரு ஆணுடைய கர்ப்பம் செய்யக்கூடிய தகுதி அப்படிங்கிறது 3ஆவது நாள்லேருந்து 4ஆவது நாள், 3 இல்லை 4ஆவது நாள் அப்படின்னா நீங்கள் கடைசியாக செக்ஸ் வச்சுருக்கிறது ஒரு 0ன்னு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் விட்டு அப்படி 1, 2, 3 3rd டே இல்லைன்னா 4th டே போய் நீங்கள் விந்து டெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ கொடுத்தாதான் அந்த விந்து ரிப்போர்ட்டை தான் நாங்கள் முழுமையான ரிப்போர்ட்டாக நம்புகிறோம். அப்போ அதுலேயே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லை, நான் ரொம்ப வீரியமான ஒரு ஆண், எனக்கு நான் 5ஆவது தடவை செக்ஸ் வச்சுக்கும் போது விந்து இருக்கும், நான் முதல்ல பண்ணப்போ விழுந்த செக்ஸ் பண்ணும்போது வந்த விந்து இத்தனை 4 தடவை நான் விந்து விட்டுருக்கேன், அத்தனையும் சேர்ந்து என்னுடைய மனைவிக்கு குழந்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய விந்து டெஸ்ட்டை முதல்ல 3ஆவது நாள் போய் எடுத்து பாருங்கள். அதில் விந்தணுக்கள் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கர்ப்பம் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம், 2 நாளைக்கு ஒரு முறை கர்ப்பம் வேணுங்கிறவங்க முறையாக ப்ராப்பராக செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பதில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. இதை நம்ம இதற்கு மேலே நம்ம இங்கே பொதுவான ஒரு சேனலில் அட்வைஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம நிறைய பேர் என்கிட்ட கர்ப்பப்பை சம்மந்தமாக கேள்விகள் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நான் பொதுப்படையான கருத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கைனகாலஜிஸ்ட் இல்லை, நான் ஒரு செக்ஸாலஜிஸ்ட். அப்போ நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்முடைய கிளினிக்கில் ஆணும் பெண்ணும் செக்ஸ் பிரச்சனைகளுக்காக வராங்க.
ஆரம்பத்தில் செக்ஸ் பிரச்சனைகளுக்காகனே ஆரம்பிக்கப்பட்ட கிளினிக்கில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னால் வந்து செக்ஸ் வச்சுக்க முடியல, ஆணுக்கு வந்து விரைப்புத்தன்மை இல்லை, அவங்களோட விந்து சீக்கிரம் வந்துடுது, பெண் உறுப்புக்குள்ளது போக மாட்டேங்குது, அதே மாதிரி பெண்ணுக்கு வந்து செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியல, ஆண் உறுப்பு முழுசும் உள்ளே போக மாட்டேங்குது, அப்படி போகும்போது அது வந்து ட்ரையாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து அந்த வலிக்குது அதனால் நான் செக்ஸ் வச்சுக்க முடியலை, எனக்கு வந்து செக்ஸ் ஃபீலிங் வரலை, அப்படி பலவிதமான ப்ராப்ளம்ஸோட வந்து பெண்களும் ஆண்களும் நம்மள்ட்ட கிளினிக் வர ஆரம்பித்தப்ப நாங்கள் அவர்களுக்கு கரு ஆவதற்கான சிகிச்சை வந்து 20 வருஷம் முன்னாடியே செய்ய ஆரம்பித்தோம். அப்போ நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாங்கள் வந்து பொதுவாக உங்களுக்கு கருமுட்டை உருவாகிறதுக்கான மருந்து, ஆங்கில மருந்து நாங்கள் கொடுக்கறதில்ல. அதே மாதிரி ஹார்மோன் வந்து மாறுறதுக்கான மருந்து, ஆங்கில மருந்து, ஹார்மோன் மருந்து நாங்கள் கொடுக்கறதில்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும். நாங்கள் வந்து இங்கே உங்களுடைய உடல் இயக்கம் நார்மல் ஆகிறதுக்கான டெக்னிக்ஸ், அதுக்குன்னு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது, அது பார்த்துட்டு உங்களுடைய உடல் இயக்கம் நார்மல் ஆகிறதுக்கான அட்வைஸ் கொடுக்குறோம். அதுக்கான தெரப்பீஸ் இருக்குது, ஸ்பெஷல் தெரப்பீஸ். உங்கள் உடம்புலே வந்து உங்களுடைய அந்த நரம்பு மண்டலம் இயக்கங்கள் மாறுறதுக்கு அந்த செக்ஸ் சக்தின்னு ஒன்று இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் செக்ஸ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கரெக்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷல் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், கிறிஸ்டல் ஹீலிங்ஸ் கொடுக்குறோம். அதே சமயம் வந்து உங்களுக்கு ஹெர்பல் மருத்துவம் மூலம் உங்களுடைய உடல் இயக்கத்தையும் ஹார்மோன் மண்டலத்தையும் நார்மலாக்குறோம், செக்ஸ் இயக்கத்தை மாற்றி சூப்பராக மாற்றி கொடுக்குறோம். அப்போ விந்தணுக்கள் குறைவாக இருக்கிற ஒரு ஆணுக்கு வந்து ப்ராப்பராக செக்ஸ் வச்சு உங்களோட பெண்ணுடைய கர்ப்பப்பை வாயில் அந்த விந்து விழுகும் பொழுது பெண் உறுப்பு அந்த சூப்பரான ஒரு இயக்கத்தில் அதை எடுத்து உடனே குழந்தை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸோட அனுபவத்தை நம்ம வந்து பார்த்துருக்கோம். 10 மில்லியன் இருக்கிற ஒரு கவுண்ட் இருக்கிறவங்க, மோட்டிலிட்டி வந்து ரொம்ப 10% 20% தான் இருக்குங்கிறவங்க, மார்ஃபாலஜி 10% தான் நார்மலுங்கிறவங்க, அவர்களுக்கு எல்லாமே ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க 2 பேரோட பாடியும் அவங்களோட செக்ஸ் இயக்கத்தையும் நம்ம வந்து இயற்கை முறை மருத்துவத்தில், ஹெர்பல் மருத்துவத்தில், எங்களுடைய சொந்த தயாரிப்பு அந்த மருந்து முறைகளால் நாங்கள் ஆரோக்கியமான ஒரு சிகிச்சை கொடுக்க முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு எளிதான கர்ப்பம் அமையறதுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே சமயம் அவர்களுடைய இன்பமான செக்ஸ் வாழ்க்கையை நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, இப்போ வயதான தம்பதிகள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் வந்து 30 வயசுக்கு மேலே 32 வயசுக்கு மேலே வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு வந்து அவர்களுடைய கர்ப்பப்பை வந்து 30 வயசு 32 வயசு ஆகும் பொழுது அவர்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியம், அவர்களுடைய செக்ஸ் ஆரோக்கியம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஆணுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ அவர்களுடைய ஆரோக்கியத்தை, செக்ஸ் உறுப்புகளின் ஆரோக்கியத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு யூட்ரஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து யூட்ரஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் அட்வைஸ் பண்ணுறோம். செக்ஸில் அவர்களுடைய நடவடிக்கை வந்து இயக்கத்தை வந்து மாற்றி அவருடைய யூட்ரஸ் வந்து குழந்தை தங்கினாலும் அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைய மாறுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிவிட்டு இன்கேஸ் அவங்களுக்கு வந்து இப்போ 34 வயசு இருக்கிற ஒரு பெண் வராங்கன்னு வைங்க, அவர்களுக்கு நாங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கரு ஆக வைக்கணுங்கிறத அந்த நம்பிக்கை கொடுக்காம இம்மீடியட்டாக 3லேருந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களுடைய ஆரோக்கியமான செக்ஸ் வாழ்க்கையை திருப்பி கொடுத்து அவர்களை இம்மீடியட்டாக அடுத்த டாக்டர்கிட்ட அனுப்பி ஒரு குழந்தை உடனே கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த அட்வைஸ் வேணும் அப்படின்னா தயவு செய்து இனிமேல் நீங்கள் வந்து யூடியூப்பில் மட்டும் என்னுடைய சேனலில் கேள்விகள் கேட்டுட்டு இல்லை என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து கேள்வி கேட்டுட்டு திருப்பி வந்து ஒரே கேள்வியை திருப்பி வேறு விதமாக கேட்டு தயவுசெய்து அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் என்னோட பதில்களை எதிர்பார்த்துருக்கிறது சரியில்லை. நீங்கள் என்ன மாதிரி ஒரு டாக்டரை பாருங்கள் உங்கள் ஊரில், இல்லைன்னா கணவன் மனைவி 2 பேரும் அட்லீஸ்ட் ஒரு விசிட் ஆகுது கோயம்புத்தூர் வாங்க, வந்து நம்ம கிளினிக்கில் இந்த டெஸ்ட்டுகளை பண்ணிவிட்டு முறையாக உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை திருப்பி கிடச்சிதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நார்மலாக நீங்கள் செக்ஸ் வைக்கும்போதே குழந்தை ஆகிடும். கரெக்ட் தானவா? இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் ஆன நாள்லேருந்தே ஒரு சிலர் வந்து 2வது மாதமே வந்து குழந்தை ஆகலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுது அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்செட் ஆகுறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஹிப்னோதெரப்பி அப்படிங்கிற சிகிச்சை இருக்குது. அவர்களுடைய மனசில் வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணம், எனக்கு குழந்தை ஆகுமான்னு ஒரு பயமே உண்டாகி அவருடைய ஹார்மோன் மண்டலத்தை மாற்றுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சிகிச்சை ஹிப்னோதெரப்பிங்கிற சிகிச்சை மூலம் அவர்களை மனதை வந்து ஆரோக்கியப்படுத்தி அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரி பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணி உங்களை ஆரோக்கியப்படுத்துகிறோம். ஸோ இந்த முறைகளை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் 2 பேரும் உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு பிரத்யேகமான டெஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே இருக்குது. டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், இயற்கையான செக்ஸ் லைஃப்பும் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய குழந்தை வைத்தியத்தை வந்து நீங்கள் மற்ற டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த வைத்தியத்தோடு சேர்த்து கூட நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஹெர்பல் மெடிசன், எது கூடயும் கிளாஷ் ஆகாது. புரிஞ்சுதுங்களா?
ஸோ இப்போ இது வந்து நம்மளோட அட்ரஸ் இதில் போட்டிருக்கேன், இது நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம விசிட்டிங் கார்டு. இது வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு 2 பேரும் வாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கோம், டாக்டர் கோமதி, டாக்டர் சின்னசாமி. அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸோட இமேஜ். ஸோ செக்ஸ் மருத்துவமனை, இயற்கை கர்ப்பம் கொடுக்கக்கூடிய மருத்துவமனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இதில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனே இந்த வீடியோஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.